வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன் திராவிட மாடல் 2.0. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக மிக மிக உறுதியோடு சொல்லியிருக்கக்கூடிய சொல் தான் திராவிட மாடல் 2.0. அதாவது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும், திமுகவினுடைய ஆட்சி 2026 வரும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் அவர் எதையெல்லாம் முன்வைத்து திராவிட மாடல் 2.0 நிகழும் என்பதை பற்றி விவாதிக்க இருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு தமிழ்வாணன் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கலைஞர் காலத்திலிருந்து தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பேட்டியில் ஒன்று சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களும் அளிக்காதவர்களும் என்னை இந்த ஆட்சி பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் ஆட்சி நடத்துவேன். அதே மாதிரி தான் அண்ணா கலைஞர் துயிலுமிடங்களில் வச்சு சொன்னார் அந்த வார்த்தையை. அந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற மாதிரி திருநங்கையிலிருந்து மாற்றுத்திறனாளிகளிலிருந்து எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் மாதிரி முன்பு எப்போதும் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி சிறப்பாக செஞ்சுருக்கார். ஏன் திராவிட மாடல் 2.0 நலத்திட்டங்கள் மட்டும் நம்ம பேசுகிறோமா? நலத்திட்டங்கள் செஞ்சால் மட்டும் போதுமா? மக்கள் திட்டங்கள் செஞ்சால் மட்டும் போதுமா என்பதை தாண்டி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் 2026 தேர்தல். ஏன் இந்த தேர்தல் முக்கியமானதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, பாசிச பாஜக அரசு முன்பு எப்போது இல்லாத அளவுக்கு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த 2014 இந்த பாஜக அரசு செய்து கொண்டு வருகிறது. அதை நாம் வீழ்த்த வேண்டும் 2029. அந்த 2029 நாம் வீழ்த்தணும்னா எப்படி 2019 தமிழ்நாட்டில் தளபதியார் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி அதை எப்படி தொடர் வெற்றிகளை குவித்து வந்தாரோ அதே போல் இந்தியா கூட்டணியை தளபதியின் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆலோசனையின் பேரில் கொண்டு வரப்பட்டது. அந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். பல்வேறு காரணம், மேற்கு வங்காளத்தில் தனித்தனியாக நின்னாங்க, மத்திய பிரதேசத்தில் தனித்தனியாக நின்னாங்க, ஹரியானாவில் தனித்தனியாக நின்னாங்க, அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் தனித்தனியாக நின்னாங்க, பஞ்சாப்லேயும் தனித்தனியாக நின்னாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக நிற்காமல் ஒற்றுமையாக இருக்கணும்னா நம்ம இந்த தளபதி உருவாக்கின மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னா 2026 தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கான ஒரு தேர்தல் தான் இந்த 2026 தேர்தல். மக்கள் நலத்திட்டங்கள் தாண்டி நாம் பல்வேறு பிரச்சனைகள் கொண்டது. அது ஒரு கட்சிக்கான ஒரு அழுத்தம் இருக்கும், மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறது அழுத்தமாக இருக்கும். அவர் துணிச்சலாக சொல்கிறாரு, நாங்கள் தான் வரப்போகிறோம்ங்கிற ஒரு எந்த உறுதியோடு அவர் சொல்கிறாரு. அப்படி மக்களுக்கு செஞ்சுக்கிற நலத்திட்டம் நீங்கள் சமூக ஊடகத்தில் பல்வேறு மக்கள்கிட்ட போய் பேட்டி காணுறாங்க. அந்த பேட்டி காணும்போது தளபதியுடைய ஆட்சி தான் நம்ம வரணும்னு சொல்கிறாங்க. சில பேர் 1000 ரூபாய் திட்டங்கள்லாம் மகளிர் உரிமை தொகையை கேவலமாக பேசுகிறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க இந்த 1000 ரூபாய் திட்டம்? ஏழை நடுத்தர வீட்டு பெண்கள், கூலிக்கு வேலைக்கு செய்கிற பெண்கள்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர 1000 ரூபாய் 2000 ரூபாய் சப்பலே போடுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவங்களுக்கெல்லாம் நம்ம 1000 ரூபாய் திட்டத்தை கொடுக்கல. அவங்கள போய் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு போய் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் இடத்திலிருந்து அந்த திட்டத்தை கொடுக்குறார் தளபதி. அதுதான் இந்த சமூக ஊடகத்தளத்தில் பெண்கள்லாம் பேசும்போது இந்த 1000 ரூபாய் மூலமாக நான் மருத்துவ செலவு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சார கூட்டத்தில் அப்போ ரசிகர் மன்றத்தில் இருந்தேன். அப்போ ரசிகர் மன்றத்தில் அண்ணன் உதயநிதி ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது கூட என்னுடைய நண்பர், அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சியை சார்ந்தவர்கிட்ட போய் சொல்கிறேன் நான், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார், மகளிர் உரிமை தொகை மூலமாக எங்கள் அம்மா மாதம் மாதம் காசு சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கி போட்டுச்சு, அதனால் நாங்கள் கட்டாயம் இது நாங்கள் திமுக வாக்களிப்புன்னு 2019 எலெக்ஷன்லேயே சொன்னாங்க. அந்த 2024 எலெக்ஷனில் சொன்னாங்க. அப்படின்னா இந்த திட்டம் எவ்வளோ சிறப்பான ஒரு திட்டமாக இருக்கும். அவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரே இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக தான் அந்த தெம்போல் தான் தளபதி சொல்கிறாரு, மீண்டும் 2026 நாம் வருவோம்னு சொல்லிட்டு. ஒரு மாணவர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இந்த அரசு மாணவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்குது, அது தொடரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உங்களுக்கு? அதாங்க, நம்முடைய திராவிட அரசு இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ 80 ஆண்டுகளை நெருங்கினாலும் கூட கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திராவிட அரசு மிக முக்கியமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பல கட்டமைப்புகளாக பிரிச்சிருக்கிறாங்க. பள்ளியில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் கல்லூரி செல்றதுக்கு என்ன பண்ணுறது, கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் வேலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிசி போன்ற தேர்வு எழுதுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வராங்க. இதில் ஒரு சின்ன விஷயங்கள், நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன். இதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டம் தோறும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி பள்ளியை உருவாக்குறாங்க, மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் எல்லாரும்
சிறந்து யார் படிக்கிறாங்களோ அவர்கள் போட்டித் தேர்வில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் அந்த மாதிரி பள்ளிக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி பள்ளியில் அவங்களுக்கு ரெசிடென்சியலாக கொடுக்குறாங்க. அதாவது தங்கும் வசதி, உணவு எல்லாமே கொடுத்து காலை 8 மணி முதல் இரவு வரை அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஒவ்வொருத்தருக்கும் தனியாக டேபு, பிசி எல்லாம் கொடுத்து அவங்கள உருவாக்குறாங்க. எத்தனை விதமான நுழைவுத் தேர்வுகள் அவங்க எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 விதமான நுழைவுத் தேர்வுகள் அவங்க எழுதுறாங்க. சரி, இதை டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும் பண்ணலாமா அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கீழ் இருக்கக்கூடிய வட்டார அளவில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வட்டார அளவு கொண்டு வராங்க. அந்த வட்டார அளவில் வெற்றி பள்ளிகள் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த வெற்றி பள்ளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக அரசு அமைந்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் திமுக அரசு 2022 இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2023 கொண்டு வந்து இந்த 3 ஆண்டு காலங்களில் ஏறத்தாழ 48,60,000 மாணாக்கர்கள் இந்த திட்டத்தில் மட்டுமே தனிப்பட்டு பயன்பெற்றிருக்காங்க. இது முழுவதும் கல்லூரி சாரா பள்ளியில் சார படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது. இப்போ இந்த வெற்றி பள்ளி திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது நீட்டு, ஜேஇஇ, கியூட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, கிளட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்று லாக்கு, ஒன்று காமன் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய சிறந்த மாணாக்கர்கள், விருப்பமுள்ள மாணாக்கர்களை தேர்ந்தெடுத்து வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை அவங்களுக்கு பள்ளியிலேயே பயிற்சி அளிக்கிறாங்க. ஏன் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம், நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்கிறார் அப்படின்னா, அடிமட்ட கல்வியில் இருக்கக்கூடிய 11ஆம் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணாக்கர்களையே தேர்ச்சி பெற செய்து அவர்களுக்கு உண்டான அனைத்து நுழைவுத் தேர்வுக்கு உண்டான கட்டணங்களையும் அரசே செலுத்தி அவங்களுக்கு வருடம் 2 முறை 3 முறை கேம்ப் நடத்தி மாதந்தோறும் தொடர்ச்சியாக பயிற்சி வழங்கி வாரந்தோறும் வழங்கி அவங்களை அடுத்த கொண்டு போகிறாங்க. இதில் பயன்பெற்ற மாணாக்கர்கள் இதுவரை இந்த 3 ஆண்டுகளில் 48 லட்சம் மாணாக்கர்கள் இருக்காங்க. அப்போ 48 லட்சம் மாணாக்கரில் 48 லட்சம் குடும்பம் இதில் பயன்பெற்றிருக்கு. நம்முடைய அரசு அதாவது கல்வி சார்ந்து இது இவ்வளவு பண்ணுறாங்க. நமக்கு வந்து விடியல் பயணம் கொடுத்துருக்குறாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாங்க, தமிழ் புதல்வன் கொடுக்குறாங்கன்னா, இத்தனைக்கும் சேர்ந்து நமக்கு ஒரு பொருளாதார கட்டமைப்பு இருக்கணும். நம்முடைய தலைவர் வந்து அதில் மிக தெளிவாக இருக்கார். ஜிடிபி, நம்ம ஒரு ஜிடிபி பற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு இந்தியாவினுடைய ஜிடிபி இந்திய நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை சார்ந்து இருக்குது. அப்போ ஜிஎஸ்டிபின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி இருக்குது. ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா 25% தான் நாம் கடன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க மொத்த உற்பத்தியில். இந்த கடைசி ஒரு 25 ஆண்டு காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா 2001 2006 வரை ஆட்சி செய்த அதிமுகவினுடைய அரசு உச்சவரம்பை மீறி 27.3% கடன் பெற்றாங்க. மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்து 2006 2011 அது 19.6 குறைச்சார். மறுபடியும் அடுத்த 10 ஆண்டு காலம் இருந்த ஆட்சியில், அதில் கடைசியாக 4 ஆண்டு காலம் இருந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு உச்சவரம்பை தாண்டி 31.8% கடனை வாங்கி வச்சாங்க. அதன் காரணமாக தான் திமுக கடுமையாக பாதிச்சாங்க. ஆனால் அப்போது இவ்வளவு திட்டங்கள் இல்லை. இன்னும் எடுத்துட்டோம்னாங்க, நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பார்த்துட்டோம்னா உத்தரப்பிரதேச ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், கர்நாடகாவாகட்டும், நம்ம 16% 2024-25 நம்ம பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கோம். ஆனால் அவங்க எல்லாம் இன்னும் 11.7, 10.2, 12.8 எட்டறக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நாம் எப்படி அடுத்தது மீண்டும் ஜெயிப்போம் அப்படின்னா, திட்டங்கள் தீட்டக்கூடிய அதே நேரங்களில் சாலைகள், நாம் பாலங்கள், நாம் மின்விளக்குகள் எல்லாமே அமைக்கக்கூடிய அதே நேரத்தில் பொருளாதாரத்தை நம்ம எந்த இடத்துலையுமே விடலை. ஏறத்தாழ 30 லட்சம் கோடி முதலீட்டை 922 ஒப்பந்தங்கள் மூலியமாக வெளிநாட்டு நிறுவனங்களை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து நம்முடைய தளபதியார் அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இது வெற்றி பெற்று வரும் காலத்தில் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகுதியாகி தமிழ்நாட்டில் ஏற்கனவே அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை கிடைச்சது போகவும் நாம் மற்ற மாநிலங்களிலிருந்து வேலை செஞ்சால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பை முழுமையாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி இருக்குது. எப்பவும் திமுக ஆட்சி பொருளாதார வளர்ச்சியை ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வச்சுக்கிறதுனால திட்டங்கள் தீட்ட முடியுது. தீட்டப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்முறைப்படுத்தப்படுது. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அவர் தேர்தல் அறிக்கையில் 1500 சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் தான் கொடுக்க போறதில்லை, அதனால அவர் சொல்றாரு நாம கொடுப்போம். அவர்கிட்ட பொருளாதார ரீதியாக போன முறை எந்த திட்டங்களுமே செய்யாம 31.8% பொருளாதாரத்தை கீழ் நோக்கி கொண்டு போய் ரிசர்வ் பேங்கினுடைய வரம்பை மீறி கடன் வாங்கிய ஒரு நபர் நம்மளால 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னார். நம்ம அதை விட கடன் சுமையை கம்மி பண்ணி அடுத்தடுத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றது அவரால் முடியாதுங்கிறது மக்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொல்பொருள் ஆராய்ச்சி எடுத்துட்டா கீழடி ஆராய்ச்சி ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்லையும் தமிழ்நாடு தான் முன்னிலை நிற்கிது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் உருக்கு இரும்பை வச்சு நாம் வந்து இங்கே பாத்திரங்கள் செஞ்சுருக்கிறோம், நம்ம ஆயுதங்கள் செஞ்சுருக்கிறோம், நம்ம நிரூபித்து காட்டியிருக்கோம். ஆனால் இன்னும் மத்திய அரசு நம்ம அந்த ஹராப்பா மொகஞ்சதாராவையோ காட்டணும், தமிழ்நாடை காட்டக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க.
கல்வி ரீதியாகட்டும் பொருளாதார இல்ல, ரீதியாகட்டும். பிணங்களை தோண்டி என்ன கூராய்வு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விமர்சனங்கள் வைத்துக்கிட்டாங்க. இல்ல அது ஒரு அதாவது அந்த விமர்சனங்கள்ல நாம் இருக்கக்கூடியதை அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நம்ம முன்வைக்கிறோம். அதாவது சுட்ட பானைகள், அந்த காலத்தில் அவங்க செஞ்ச உருக்கு இரும்பின் மூலியமா செய்யப்பட்ட ஆயுதங்கள், பாசிகள், மணிகள், வியாபாரம் செஞ்சதுக்கு உண்டானது, நம்முடைய தமிழ் மொழியில் அந்த காலத்தில் இருந்த சுவடுகள் எழுதப்பட்டது, இவை அனைத்தும் நம்ம ஆதாரமாக வைக்கிறோம். அந்த ஆதாரங்கள் அனைத்தும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுமே அதை பார்த்துட்டு பிணங்களை தோண்டி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க இதை வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கல, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய மண்ணை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய அதை பேசுகிறாங்கங்கிறது தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 150 கோடி ஜனத்தொகையில் 5 கோடி முதல் 13 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்முடைய மகாத்மா காந்தி கிராம ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க காந்திங்கிற பேரை எடுத்துட்டு ஜி ராம்ஜிங்கிற ஒரு பேரை கொண்டு வராங்க. விக்ஷித் பாரத்துங்கிறாங்க. அதுக்கு முன்னால் விக்ஷித் பாரத் அப்படின்னா என்ன, 100 ஆண்டுகளுக்கு பிறகு 2047 இந்தியா வல்லரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போது அன்றைய காலகட்டத்தில் 60% ஒன்றிய அரசினுடைய நிதியும் 40% மாநில அரசும் கொடுத்து பகிர்ந்து அதை கரெக்டாக கொண்டு போனாங்க. இப்போ அந்த 365 நாளில் 60 நாட்கள் கண்டிப்பாக வேலை தரமாட்டேங்கிறாங்க. அது எந்த காலம்னா பயிரிடக்கூடிய காலம், அறுவடை காலமும் அறுவடை காலம். முக்கியமான காலத்தில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது எப்படி அந்த விவசாய கூலி தொழிலாளருடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய வேலையை வந்து இந்த திட்டம் செய்கிறதோ அதை வந்து எடுத்து விடுறாங்க. அதை எடுக்கிறாங்க. அந்த மீதி 305 நாளில் தான் வேலை கொடுப்பேங்கிறாங்க. ஏற்கனவே இந்த 2024-25 ஆண்டு காலத்தில் அவங்க 30 முதல் 40 நாள் தான் வேலை கொடுத்தாங்க. அதுலேயும் பல லட்சம் கோடி நிதி பகிர்மானம் தமிழ்நாட்டுக்கே கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த கால சூழ்நிலையில் இனி வரக்கூடியதில் அந்த 60 நாளும் கொடுக்க மாட்டேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது வாழ்வாதாரம் பாதிக்கும். இந்தியா ஒரு வருடத்திற்கு 50 லட்சம் கோடி செலவு செய்து 15 லட்சம் கோடி கடன் மட்டும் வாங்குறாங்க, 12 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 80,000லிருந்து 85,000 கோடிகள் இருந்தால் 5 கோடி முதல் 13 கோடி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விவசாய மக்கள், கூலி தொழிலாளிகள் அவங்க பயன்பெறுவாங்க. அவங்க ஒன்றும் பென்ஸ் காரோ 5 ஸ்டார் ஹோட்டலோ வாங்க போகிறதில்ல, ஏதோ அவங்களுக்கு வேணுங்கிற சேலை துணி வாங்க போகிறாங்க. அதையே கூட வஞ்சிக்கிறாங்க. அப்படின்னா திராவிட அரசு எந்த அளவுக்கு மேல் நோக்கி போதோ பாஜக அரசு அந்த அளவுக்கு நம்மளை கீழ் நோக்கி கொண்டு வருது. வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய நம்மளை பின்னோக்கிறதுக்காக பார்க்குறாங்க. இதை கண்டிப்பாக நம்முடைய திராவிட அரசு 2026 வெற்றியின் மூலியமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டுவார். இல்லை, கடன் தொகை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து 14 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. அப்போ நீங்கள் கடன் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க, எடப்பாடி கடன் அதிகமாக வாங்குறான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்களே இப்போ கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே இப்போ பேசு பொருளாக இருக்குது. இல்லை, என்னன்னாங்க, இந்த கடனை பொறுத்த வரைக்கும் 31.8% கடன் இதுவரைக்கும் நம்ம வாங்காத கடனை எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருந்தார். கொரோனா காலகட்டத்தினுடைய கடைசி பொருளாதார வீழ்ச்சி, அனைத்து தொழில்களும் மூடப்பட்ட நிலையில் தான் திமுக வந்தது. அந்த 31.8%இருந்து நாம் இன்னைக்கு 30.2% அதை கீழே கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் 1,16,00,000 பேருக்கு நாம் ரேஷன் கார்டுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வந்தவங்க இன்றைக்கி அந்த உரிமை தொகையை 1,33,00,000 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். 9,40,000 மாணாக்கர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாகவும் தமிழ் புதன் திட்டத்தின் மூலியமாகவும் கொடுக்குறோம். ஓஏபி பணம்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறோம். இன்றைக்கி இத்தனை திட்டங்கள் செஞ்சும் நாம் கடன் அதுக்கு மேலே போகலை, அதுக்கு கீழே தான் வந்திருக்கோம். அடுத்த இதில் வரும்போது அந்த கடன் கம்மியாயிடும். ஏன்னா மற்றவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு தகுந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக நம்ம எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம்னு வாங்க முடியாது. உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி நம்ம 25% வாங்குவோம். முன்றைய ஆட்சியில் உள்நாட்டு உற்பத்திங்கிறதே இல்லை, அவங்க வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கல, அவங்ககிட்ட உற்பத்தி இல்லாதனால வாங்க முடியல. அன்றைக்கி 1000 கோடி இருந்ததுன்னா நாம் இன்றைக்கி 10,000 கோடி ரூபா உள்நாட்டு உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அதுக்கு தகுந்த 25% நாம் வாங்குவோம். அது நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாம் வாங்குகிறோம். அது விமர்சகர்கள் தவறாக புரிஞ்சுட்டு என்னென்னு தெரியாமல் விமர்சிக்கிறது. திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து திமுக எதிர்கொள்ளுது. இன்னும் வந்து ஒரு 50-60 நாட்களில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். இப்படியான சூழலில் அவர்களுடைய தன்னம்பிக்கை எதை காட்டுகிறது? தேர்தல்னு வந்தாலே கூடவே ஒரு சொல் வரும், என்னன்னா மாற்றம் வேணும், எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு. நம்மளும் அப்படி தான் யோசிக்கிறோம். இவ்வளோ வருஷமாக வந்து திராவிட கட்சிகளே வந்து ஆட்சியில் இருக்கே, சரி ஒரு மாற்றம் வந்தால் நல்லா தானே இருக்கும். புதுசாக ஒரு கட்சி முளைச்சிக்கிட்டு வருது, இன்னும் ஒரு கட்சி வந்து எங்ககிட்ட தான் இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். சரி, அப்போது ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். மாற்றம் அப்படின்னா எப்படியா இருக்கணும்? அது முன்னேற்றமாக இருக்கணும், நல்ல மாற்றமாக இருக்கணும். அந்த மாற்றம் என்பது மறுபடியும் பின்னாடி பிடிச்சி இழுக்கக்கூடாது. நான் வந்துட்டு கோட் சூட் போட்டிருக்க இடத்துல இல்லைங்க நான் கோவணம் கட்டிக்கிறேன் அது ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் அந்த அளவுகோலை வச்சு நம்ம பார்க்க வரும் பொழுது எது வந்து சரியாக இருக்குது? இப்போது முதல்வர் வந்து சொல்லும் பொழுது இன்னும் கூட அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க படுத்துக்கிட்டே ஜெயிச்சவர். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி இருக்கா?
எதிர்கட்சியாகாவது வர்றதுக்கு மற்ற கட்சிகளுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி பெருசா பூதாகரமா நிக்குது. அதனால ரொம்ப தைரியத்தோட ரொம்ப நம்பிக்கையோட முதல்வர் வந்து சொல்றார். அது சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண்ணா வந்து நான் யோசிக்கிறேன். சாதாரணமா நம்ம இந்திய குடும்பங்கள்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா செலவு. கொஞ்சம் அப்படி பருவம் வரும்பொழுது செலவு வைக்க போறா, எப்போ செலவு வைக்க போறா, ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அவளுடைய கல்யாணத்துக்கு வந்து நான் இதை சேர்த்தேன் அதை சேர்த்தேன் இப்படியே தான் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு பெண் என்பவள் அவங்க வீட்லயே சொந்த வீட்லயே அகதியா வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அது பெண்களுக்கு உண்டு. அதை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தால தான் முடியும், அதுதான் பொருளாதார விடுதலை. இதனால்தான் ஐயா தந்தை பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு சொன்னார். அதை நிறைவேற்றிய கட்சி எது? திமுக. இன்னைக்கு அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ ஒரு பேருந்துல பயணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கட்டணம் இருக்கு. அந்த கட்டணத்தை என்னால் சம்பாதிக்க முடியல. நான் என்ன பண்றேன், எங்க அண்ணன் கிட்ட, எங்க கணவர்கிட்ட, அப்பா கிட்ட இந்த மாதிரி கேட்டு நான் வந்து போறேன். இது உனக்கு தேவையா? இந்த நேரத்தில் நீ போகலன்னு யார் அழுதாங்க? வீட்டில் இருந்து சில வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சாதாரணமாக பேசுவாங்க. அந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு விடியல் பயணம், விடியல் பேருந்துன்னு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு வடகம் போடுறேன். வீட்டில் சாப்பாடு மீந்து போச்சு. அந்த சோறை வந்து நான் ஊற வச்சு அதை வந்து காய வச்சு அதை அரைச்சி நான் வெயிலில் போட்டு ஒரு வடகம் போட்டிருக்கேன். இந்த வடகத்தை நான் விற்கணும். ஆன்லைனில் விற்கிற அளவுக்கு அது இல்லை. அப்போது ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு நான் கடத்தெருவில் போய் விற்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் வீட்டில் இருந்து நான் போகணும். அப்போது எனக்கு போகிறதுக்கு கை கொடுக்கறது எது அப்படின்னா விடியல் பேருந்து தான். இப்போது எனக்கு வந்துட்டு தன்னிறைவாக இருக்கக்கூடிய நான் அந்த பேருந்தில் ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கான கட்டணத்தை அரசே செலுத்துதுன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய தன்னம்பிக்கை யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணினுடைய சுயமரியாதை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் கை நீட்டியே வந்து வாழ்ந்த ஒரு பெண்ணினம் இன்னைக்கு வந்து தலை நிமிர்ந்து வாழுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். இது ஒன்று. அடுத்தது +2ல் நிறைய மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய கனவு அப்படின்றது வந்து எங்கேயோ இருக்கும், எங்கேயோ வானத்தில் சிறகடிச்சு பறக்கிற மாதிரி. ஆனால் +2க்கு அப்புறமா அவங்களால ஒரு உயர்கல்விக்கு போகவே முடியாது பெண்களால். அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு எது கை கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம் தான். என்னங்க தாலிக்கு தங்கத்தை எடுத்துட்டு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே. நான் என்ன கேட்குறேன், எனக்கு கட்ட வேண்டிய தாலிக்கான தங்கத்தை நானே தான் எடுத்துகிட்டு வரணுமா? அவமானமா இல்லை எனக்கு? அப்போ நான் படிச்சுட்டு வரேன், அப்போ எனக்கு நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க, எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு சமுதாயத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் நான் அந்த அதாவது புதுமை பெண் திட்டத்தை வந்து நான் பார்க்குறேன். என்னங்க இந்த தமிழ்நாட்டில் பெண்களாக பிறந்தா மட்டும்தானா, ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னால தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு பெண்ணாக நான் இந்த இடத்தையெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து பிடித்து இழுக்கக்கூடிய தன்மை என்னென்னா ஒரு வயசுக்கு வந்து கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலத்தில் இன்னைக்கு அரசாங்கமே படிக்க வைக்குது அப்படின்னா அப்போ யார் வீட்லையாவது பின்னோக்கி இழுப்பாங்களான்னு கேட்டால் என்ன வேணாலும் படிக்க சொல்லுது அரசாங்கம். அதுலேயும் நான் முதல்வன் திட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சியிலேருந்து பல்வேறு ஐயா ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொன்னார். அதனால் எங்கே வேணாலும் போகலாம், எந்த துறைக்கு வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கல்வி ஒன்று தான் உங்கள் கிட்ட இருந்து யாராலையுமே அடித்து புடுங்கவே முடியாது. அப்படியான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த காலை உணவு திட்டத்தை நான் சொல்லணும். என்ன மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சமைக்கிறது, காலையில் வந்து டிஃபன் கொடுக்கறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? ஒரு சோறை சமைச்சு வச்சுடுவாங்க, பிள்ளைங்க காலையில் சோறு சாப்பிடாது, எனக்கு டிஃபன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் காலையில் சாப்பாட்டையே விட்டுரும். அந்த மாதிரி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்கிறது கேட்குமா? காதெல்லாம் அடைச்சி போயிருக்கும், பசியில் காதெல்லாம் அடைச்சி போய் மயக்கம் வரக்கூடிய சூழலில் அந்த பிள்ளைகளால் படிப்புலேயும் கவனம் செலுத்த முடியாது. அப்போது இது ஒரு பக்கம் பெண்களுக்கு ஒரு பர்டன், ஒரு சுமை. ஐயோ நம்ம குழந்தைங்கள பசியோடு அனுப்பி வச்சிட்டோமே. இன்னொரு பக்கம் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுது. இதை ரெண்டுத்தையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக காலை உணவு திட்டம் தான். அரசு பள்ளிக்கூடத்திலேருந்து இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் வரைக்கும் இது வளர்ந்துருக்கு. இன்னும் கேட்டால் எத்தனையோ
கல்லூரிகளில் கூட காலையில் சாப்பிட்றது அப்படின்றது நின்று போய் பிள்ளைங்க அப்படியே கிளம்பி வர்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திட்டம் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வையோட அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பத்தில், அதாவது இன்னும் கூட ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் எல்லாத்துக்குமான ஒரு மேம்பாட்டு திட்டங்களை இந்த அரசு வந்து செயல்படுத்தி வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதை நோக்கி போவாங்க? இன்னும் ஒன்று கேட்குறேன். இப்போ பெண்கள்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பான பயணம், பாதுகாப்பான, சில பேர் வேற கொந்தளிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசானவங்களுக்கு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்லாம் கொந்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் பிங்க் ஆட்டோ அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பெண்களே அந்த ஓட்டுநராக இருக்கிறாங்க. அதில் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் இன்னும் எவ்வளோ பாதுகாப்பாக உணர்வாங்க. இன்னும் கேட்டால் அந்த பிங்க் ஆட்டோக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் சாதனம் என்ன, ஜிபிஎஸ் கருவி பொருத்தி இருக்காங்க. அப்போது அது எங்கே போகுது, எங்கே என்ன ஆகுது அப்படின்றதை, அப்போது பெண்களை வந்து அவ்வளவு தூரம் பாதுகாப்போடு பத்திரமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பகுதி. இன்னொன்று பத்திரப்பதிவு. இந்த பத்திரப்பதிவு 10 லட்சம் கீழே வரைக்கும் அந்த பெண்ணினுடைய பெயர்ல சொத்து பதிவு பண்றீங்க அப்படின்னா 1% சலுகை. இதெல்லாம் எங்கங்க பார்க்க முடியும்? அப்போ பெண்களினுடைய பெயர்ல சொத்து பதிவு செய்வதற்கு அந்த குடும்பத்துல இருப்பவர்கள் தயாராக இருப்பாங்க. ஏன்னா 1% எனக்கு சலுகையா கிடைக்குது. அடுத்தது வந்து பெண்களை ஆட்டோ ஓட்டுறதுக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து பாதுகாப்பு உணர்வோடு, ஏன்னா ஜிபிஎஸ் கருவி இருக்கு, அதனால எதுவும் ஆயிடாது அப்படின்னு ஒரு பாதுகாப்பு. பெண்களை படிக்க அனுப்பும் பொழுது 1000 ரூபாய் கிடைச்சிருது, அதனால அந்த பெண்கள் படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது வேலைக்கு போகக்கூடிய பெண்களினுடைய சிரமத்தை எந்த அளவுக்கு குறைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த விடியல் பேருந்து வந்ததுக்கு அப்புறமா 86%, கிட்டத்தட்ட 86% பெண்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த குடும்ப வன்முறை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. இப்படித்தான் ஒன்னொன்னா வந்துட்டு வரக்கூடிய அந்த இடத்த நான் பார்க்கிறேன். இதை நீங்க ஒரு பேராசிரியராக புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில இந்த செய்திகள் போய் சேர்ந்துருக்குமா? இந்த இத்தனை நன்மைகள் நடந்திருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து உள்வாங்கியிருப்பாங்களா? இதை வந்து நான் ஒரு தேர்வு வச்சு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் டிஆர்பி தேர்வு கூட நடந்தது. அதில் டிஸ்கிரிப்ஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லி மத்தியானத்தில் நடக்கக்கூடிய ஒரு கேள்வித்தாள். அதில் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் வந்து எழுதணும். அந்த ஒரு கேள்விக்கு வந்துட்டு 5 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 1 தான் செலக்ட் பண்ணணும். அப்படி கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வி என்னன்னா, இது போன்ற திட்டங்களினுடைய என்ன விரிவாக்கம் என்ன, இதில் வந்து என்னெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த 5 கேள்விகளில் பெரும்பான்மையாக மாணவர்கள் எதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. மாணவர்கள்னு சொல்லக்கூடாது, வேலைக்கு போகிறவங்க, இன்னும் கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு வயசில் இருக்கிறவங்க கூட ஒரு அரசு வேலை நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்றதுக்காக டிஆர்பி எழுத வந்திருக்காங்க. அப்போ அப்படியான நண்பர்கள் எல்லோரும் எந்த கேள்வி அதிகமாக தேர்ந்தெடுத்தார்கள்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டு இந்த அரசினுடைய திட்டங்களினுடைய கேள்விகளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போது படித்தவர்களினுடைய மத்தியிலையும் அல்லது அவங்க வீட்லேயோ அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அவங்க வீட்டில் வந்து பயனடைய தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் தான் மனதில் வருது. நிச்சயமா வேற எந்த கேள்வியும் வேண்டாம், இதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா இது முழுமையாக நமக்கு வந்து சென்று சேர்ந்திருக்கு. எப்படியும் அவங்க குடும்பத்துல யாரையாவது ஒருத்தரை பார்க்கறாங்க, வெளியில வரும்பொழுது யாராவது ஒருத்தர் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. அதனால இது வந்து சேரலை அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு மாய தோற்றம் தான். அதாவது இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி அப்படின்றது கோவிலுக்கு எதிரான, அதாவது பக்திக்கு எதிரான ஒரு ஆட்சி. நம்ம ரொம்ப சுலபமாக அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு நெருப்பை பற்ற வச்சிடலாம், தீபத்தை ஏற்றுங்கடா அப்படின்னா நெருப்பை பற்ற வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்த்தட்டில் நின்று ஒரு செயல்படக்கூடிய ஆட்சியாகத்தான் இதை பார்க்குறோம். இதை வந்து திசை மாற்றணும் அப்படின்றதுக்காக சில பேர் எதையாவது ஒன்று கத்திட்டு தான் இருப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கான முதல்வராகவும் தான் நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அப்படின்றத ஆரம்பத்திலேயே தம்பி ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்கார். அதனால் இன்னைக்கு கூட சரி இதெல்லாம் கூட தெரியலன்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே தெரியல, இதை பற்றியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னாலும், இன்னைக்கு எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க யார்? ஒவ்வொரு வீடாக வந்து பிஎல்ஓக்கள் வந்து அந்த அதிகாரிகள் அந்த படிவத்தை கொடுத்தா பக்கத்தில் இருந்து அதை வந்து நிரப்பக்கூடிய வேலையை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் செய்கின்றார்கள். திமுக வந்துட்டு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கான்னு கேட்டால் இல்லை.
ஆனாலும் கூட ஒரு ஓட்டு கூட, அந்த ஓட்டு திமுகவுக்கு வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி, ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இன்னைக்கு ஒவ்வொரு வீடாக போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்பக்கூடிய ஒரு வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ மற்ற பிரச்சனைகளையும் மக்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக இதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதனால தான் முதல்வர் ரொம்ப உறுதியோட இதை பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செஞ்சிருக்கிறோம், அதற்கான ஒரு பலன் அப்படின்றது நிச்சயமாக வாக்கு அறுவடைகளை கிடைக்கும். அதுலேயும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடங்களில் எங்கேயுமே எதிரிகளே இல்லை. யாருக்கும் அந்த வலுவான கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு பாசிசத்துக்கும் ஒரு ஜனநாயகத்துக்கும் எதிரான தேர்தல். அதாவது ஒரு ஆரியத்துக்கும் தமிழுக்குமான ஒரு தேர்தல் அப்படின்னே நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஏன்னா தமிழுக்கு எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் துணையாக இருந்திருக்கு, தமிழை எந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்துல இருக்கக்கூடிய ஒரு வரியே எடுத்துட்டு தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் பேசும்பொழுது கூட அவருக்கு எதிரான ஒரு வழக்கை பதிவு செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா, அப்போ மக்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறது சரிதான், ஆனால் அந்த மாற்றம் என்னவா இருக்கணும்னு ஒவ்வொருத்தர் தனக்குத்தானே கேட்டுட்டு தேர்தலுடைய வாக்குகளை சந்திச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். நன்றி திரு விக்னேஷ் ஆனந்த். அதாவது திமுகவினுடைய திட்டங்களை, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய செயல்பாடுகளை, இந்த அரசினுடைய சாதனைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக திரு மாணவரணியை சார்ந்த அவருடைய கருத்துக்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை பற்றியான விவரணைகளும் அதற்கான விளக்கங்களுமாக இருந்தது. பெண்களுக்கான திட்டங்கள் எவ்வளோலாம் பெண்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் இந்த அரசின் மூலமாகன்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. இந்த அரசு, திராவிட மாடல் அரசு ஏன் தேவை? மண் மொழி மானம் காக்க, தமிழ்நாட்டை தலைகுனியாமல் இருக்க இந்த ஆட்சி தொடர வேண்டும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அக்னாலேஜ் பண்றாரு. ஒன்றும் இல்லை, நேற்று கூட திரு வைகோ அவர்களோட நடைப்பயணத்தில் மது போக்குவரத்து இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு, எங்களால் முடிந்த அளவு இதை தடுக்க முயற்சிக்கிறோம், ஆனாலும் ஒன்றிய அரசு மாநிலம் விட்டு மாநிலம் வரக்கூடிய அந்த போதை நெட்வொர்க்கை தடுக்கணும். இன்னொன்று, பெற்றோர்களும் பிள்ளைகளை தொடர்ந்து கவனிக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவர்கள் புரிஞ்சு அதை செலிப்ரேட் பண்ணாம இன்னும் சொல்ல போனா நம்ம லாங்குவேஜ்ல பேசுறாரு, குளோரிஃபை பண்ணாம படாடுங்க அப்படின்றாரு. ஒரு இஷ்யூவை அக்னாலேஜ் பண்றது ஒரு லீடரோட விஷனை இது ஆகுது. இப்போ ஆணவ படுகொலையே நடக்கவே இல்லை அப்படின்னு 2016 சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டில் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே மாற்றிருக்காங்க. இப்போ ஒரு எஸ்ஐ லெவலில், இன்ஸ்பெக்டர் லெவலில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்றது அதுக்கு அடுத்த கட்டத்தை டிஎஸ்பி லெவலில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு போட்டிருக்காங்க. எல்லாரும் இந்த முற்போக்காளர்கள்லாம் கேட்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஏற்று இப்போது ஒரு கமிஷன் இது பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அரசின் மீது உள்ள குறைகளை கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் 12 மணி நேர வேலை உத்தரவு நிறைவேற்றப்பட்டுச்சு, சட்டம் வரப்போது. ஆனா இங்க அதே சட்டம் கொண்டு வரும்போது திமுகவிலேருந்தே எதிர்ப்பு குரல் வந்தது. நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சொல்றபடி எல்பிஎஃப்ல இதுலேருந்தே வந்தது, தொழிலாளர் சங்கத்திலேருந்தே வந்தது, திமுகவின் தொழிற்சங்கத்திலே வந்தோடனே அதை அட்ரஸ் பண்றாரு, உறுதி கொடுக்குறாரு. இன்னொன்று சொல்லப்போனா, நம்மளோட தமிழ் ப்ரைடை சயின்டிஃபிக் அப்ரோச்சில் கொண்டு வரணும், உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் இன்னும் ரொம்ப ஒரு விடாப்பிடியா ஒரு கர்வத்தோட இருக்கு. நான் சொன்ன அந்த மண் மொழி மானம் காக்க அப்படின்றதுல. இதற்கு முன்னாடி இருந்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் கீழடி நாகரிகம் பாரத நாகரிகம் அப்படின்னாரு இல்லையா? ஆமா, சொல்லாதீங்க, கீழடின்னு சொல்லாதீங்க, வலிக்கும். யாருக்கு வலிக்கும்னா சமஸ்கிருதத்தை தாய்மொழியா கொண்டவர்களுக்கெல்லாம் வலிக்கும் அப்படின்றனால சொன்னார். ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல இது பண்ணா அங்க இருக்கிற ஏஎஸ்ஐ நிராகரிக்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, 75 ஆண்டு கால வரலாற்றிலே நாம ஒரு அறிக்கையை அனுப்பிச்சா அதை ரிலீஸ் பண்ணாம, வெப்சைட்ல போடாம, இல்ல அதை கெசட் நோட்டிபிகேஷன் அனுப்பாம திரும்பி அனுப்புறாங்க. அது இல்லாம கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் கமிட்டின்னு ஒன்று அனுப்பிச்சு
அதை வந்து நீங்க ஆய்வு பண்ணுங்கன்றாங்க. நீங்க எதுக்கு வந்து இவ்வளோ உண்மையிலே சொல்லியிருக்காங்க, நீங்க எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய சயின்டிபிக்கோட கார்பன் டேட்டிங் சொல்றீங்க? கிமு 3ஆம் நூற்றாண்டுலே இருக்கு, அதுக்கு மேல ஏன் போறீங்க? ஏன் 4ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு நீங்க ஏன் போறீங்க? ஏன் பழமையா போறீங்க அப்படின்னு வந்து ஒரு அரசு, ஒரு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பார்த்து கேட்குதுன்னா அதை எக்ஸ்போஸ் பண்றது, பண்பாட்டை மறுக்கக்கூடிய ஒரு வேலையில ஈடுபடுது. இந்த இடத்துல திருவாளர் திமுகவாக பிரச்சாரம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? நீங்களே சொல்லுங்க. அதுக்கெல்லாம் படிக்கணும், ஆய்வு செய்யணும். திராவிடம்னா என்னன்னே தெரியாம ஒரு பெரியவங்க விஷயம். திராவிடம்னா என்னன்னு தெரியாமே அவர் அந்த கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் இல்லையா? அப்படியான ஒரு நிலை இருக்க அதை மக்களிடம் அம்பலப்படுத்தி அதை தொடர்ந்து என் கீழடி பெருமையை நிலைநாட்டுவேன். இரும்பு வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்கியது, வரலாறும் தமிழ்நாடு தென்னகத்தில் இருந்து தான் தொடங்கியது, குமரியில் இருந்து தான் தொடங்கியது அப்படின்றத நிரூபிக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னொன்னு, இப்ப நான் சொன்னேன்ல, கீழடி ஆராய்ச்சிய அறிக்கையை திருப்பி அனுப்புறாங்க. அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானங்களை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புகிறது. ஒன்றிய அரசு அனுப்புறதுக்கு முன்னாடி இங்க கிண்டில இருக்க ஒருத்தர் வந்து திரும்பி அனுப்புறார். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து 10 மசோதாக்களை சட்டமாக்கிய அரசு இந்த அரசு. அதாவது அண்ணா வந்து முதல் பாராளுமன்ற உரையில செல்ஃப் டிட்டர்மினேஷன் பத்தி பேசுறார், தன்னுரிமை பத்தி பேசுறார். அந்த தன்னுரிமையை நிலைநாட்டக்கூடிய அரசாக திமுக அரசா இருக்கிறதா நான் பாக்குறேன். இப்போ 11 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத யார் ஒத்துக்கிறா? ஆர்பிஐ ஒத்துக்கிறான். ஜிஎஸ்டிபி அதிகமா இருக்குன்றத ஒன்றிய அரசோட தகவல்கள் சொல்லுது. கல்வியில கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமா இருக்குன்றத ஒன்றிய அரசு சொல்லுது. இப்படி எல்லாம் இருக்க இதை கெடுக்கக்கூடிய, நான் முதல்ல வந்து ஸ்காண்டினேவியாவை போட்டியா வச்சிருந்தோம், இப்ப சவுத் கொரியாவை போட்டியா வச்சிருக்கோம் ஜிஆருக்கு. சார் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சார், இப்போ தமிழ்நாட்டு அரசுக்கு வரி வருவாய்ன்றது எதுல வருது? ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டிக்கு பிறகு இல்ல, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மொத்தமா இல்ல, அதிகபட்சம் வந்து பத்திரப்பதிவு துறையில வர்றதுதான் தமிழ்நாடு அரசோட ஒரிஜினல். இது மிச்சது எல்லாமே ஜிஎஸ்டியா அங்க போயிருது. அங்க இருந்து திரும்பி வரதும் வந்தாதான் ஆச்சு. இன்னொன்னு, ஒன்றிய அரசின் திட்டங்கள்லயும் 100% இருக்கிறத அவங்க 60-40 ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு அந்த 60லயும் தரதுக்கு வந்து போராட்டமா இருக்கு. 100 நாள் வேலை திட்டத்தையும் ஓச்சு கட்டுற வேலையை தான், பேரை மட்டும் மாத்தல. மகாத்மா காந்தியிலேருந்து தம்பி சொன்ன மாதிரி அந்த விஜிபி ராமா வாயில வரல, ஞாபகமே வச்சுக்க முடியல, ஏதோ ஒரு ராம் முடிஞ்சு அது. அதாவது இந்தியாலேயே 100 நாள் வேலை திட்டத்துல சராசரியா 56 நாள் வேலை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, ஆந்திரா இல்லையா? 2 மாநிலம் தான். அதுக்கு அடுத்து சத்தீஸ்கர் மாதிரியான யூனியன் பிரதேசங்கள். இப்போ இதுல ஒரு பெரிய ஆபத்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல இவங்க வந்து ஒழுங்கான நேரத்துல காசு கொடுக்க போறது இல்ல. உதாரணத்துக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் இதுவரையும் ஒன்றிய அரசு முழு தொகையாக கொடுத்துருந்துச்சு. இப்ப இது 60-40 ஸ்பிளிட் அப் பண்ணா 4,000 கோடி தமிழ்நாடு அரசு தர வேண்டிய பொறுப்பு. சரி, இங்க இப்ப 100 நாள் வேலை திட்டம்ன்றது வந்து ஒரு கேரண்டியான ஸ்கீம், உத்தரவாதமான ஸ்கீம். இப்போ வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டா 15 நாள்ல அந்த வேலையை வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அங்க இருக்கிற பிளாக் லெவல் ஆபீசரோட வேலை. கரெக்டா? அவன் வந்து தமிழ் ஆளா இருப்பான். இப்போ அந்த பணியை ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு. இன்னொன்னு, சரி டிமாண்ட் நிறைய இருக்கு, 10,000 கோடி பத்தாது, இன்னொரு 2,000 கோடி 3,000 கோடி அப்படின்னு தமிழ்நாடு அரசே ஒதுக்குனாலும் அதற்கு ஒப்புதல் யார் தரணும்னா ஒன்றிய அரசு தரணும். ஒன்றிய அரசு எப்படி தரும்? அது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எப்படி தெரியும்? ஒரு கல்வி நிதியை விடுவிக்காத, எஸ்எஸ்ஏ நிதியை விடுவிக்காத, அதுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீ மும்மொழியை ஏற்றுக்கொள்ளணும்னு மிரட்டல் விடுக்கிறாங்க. மகாராஷ்டிரால வந்து இப்ப வந்து மகாராஷ்டிரா மட்டும் ஒரு மொழி தான் இருக்கணும்ன்றாங்க. இப்ப எங்க போனாங்க அந்த மொழி புரட்சியாளர்கள் அப்படின்றது தெரியல. இன்னொன்னு, விடுதலையில வந்து 70ல வந்த கட்டுரையோட தலைப்பு கடவுளை காப்பாற்ற வந்த புதிய வாரிசுகள். பெரியார் இருந்த போது எனக்கு தெரிஞ்சு அதோட ரைட்டிங்னா பார்த்தா இப்ப ஆசிரியர் ஐயா எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதே நிலை தான் இப்பயும் நீடிக்குது. இப்ப வந்து நேத்து கன்னியாகுமரியில சிவன் கோயில்ல நீ ஓம் நமச்சிவாயான்னு சொல்லு, சிவபுராணம் பாடு, உன்னை யாராவது தடுக்கிறாங்கள? ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சிதம்பரம் கோயில்ல தமிழ் ஆர்வலர் ஒருத்தர் பாடினதை நீ அவனை அடிச்சு ஹாராஸ் பண்ண. ஆமா, அடிச்சு ஹாராஸ் பண்ணவனோட தாய்மொழி தேவாரம் தான் பாடினாரு. அடிச்சு ஹாராஸ் பண்ணவனோட தாய்மொழினா என்னன்னா சமஸ்கிருதம். தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதம் கட்டப்படுது. நேத்து அதனாலதான் அமைச்சர் வந்து மரியாதையா கேட்டிருக்காரு. வடிவேல் ஒரு படத்துல சாமி கும்பிடுவாரு,
அப்பனையே முருகா அப்படின்னு மாரியம்மன் கோயில்ல அது மாதிரி இவங்க போய் இல்ல இல்ல அது கூட பரவாயில்லையே. அங்க அங்க போய் சாவார்கர் வாழ்க, கன்னியாகுமரிக்காரனுக்கு சாவார்கர் பாரத் மாதாக்கி தானுமலையான் கோயில்ல போய் சிவன் கோயில்ல போய் பாரத் மாதாக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாவார்கர் தான் இத்தனைக்கும் வந்து கடவுள் மறுப்பாளர்ல. ஆமா, அது தன்னை அறிவிச்சு கொண்டவர். நீ அந்த இடத்துல போய் தந்தை பெரியார் வாழ்கன்னு அவனாவது கருப்பு சட்டை போட்டவன் கத்துனா அவனுக்கு கோவம் வருமா வராதா? அவங்க யாராவது இந்த வேலையை செய்யறாங்களா? அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அதுக்கு உடனே வந்து அமைச்சர் பதில் சொல்லிட்டு வந்துட்டாருன்னு அதான் நாகரிகமா சொல்லியிருக்காரு. நம்மளா இருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்போம். ஆமா இல்லையா? இப்படியாக இந்த புதிய காவலர்கள், இந்த மொழியை இந்தி மொழியை திணிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எதிராக ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திமுக தலைவர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை தவிர வேற யாரும் இல்லை. ஏன்னா இப்ப வரையும் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வல்லமை இந்த கூட்டணிக்கு தான் இருக்கு, இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ். உதாரணத்துக்கு 2019 இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க, ஃபார்ம் ஆச்சு. பிசிஆர்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பிசிஆர்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு ஆக்ட் வந்தப்ப அது வந்து வெறும் ஒரு தலித் இஷ்யூ அப்படின்னு பார்க்காம ஒட்டுமொத்த அப்ப இந்தியா கூட்டணின்ற வேர்டு ஃப்ரேம் ஆகலன்னு இங்க மதசார்பற்ற கூட்டணின்றது இருந்தது. திமுக தலைவர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிகா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போராடினாங்க. முஸ்லிம் பார்ட்டிஸ் கொண்டு எல்லாருமே. அதே மாதிரி ஒரு சிஏஏ என்ஆர்சி இஷ்யூ வரும்போது அது ஒரு முஸ்லிம் இஷ்யூ, மைனாரிட்டி இஷ்யூ இல்லாம இதே கூட்டணி தான் வந்து முதல் போராட்டத்தை அறிவிச்சு கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு. அப்ப இத்தனைக்கும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கூட இல்ல. அது டெல்லியில் முதல் போராட்டத்தை அந்தந்த மாநில கட்சிகள் கூட செய்யல. முதல் போராட்டத்தை அறிவித்தது திமுக. உடனடியாக வந்து கண்டன கூட்டத்தை நடத்தி இப்ப எதுவா இருந்தாலும் ரோட்டுக்கு வரத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து திமுக. அது வந்து பேரிடரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. ஒண்ணும் இல்ல, இப்ப பேரிடர் நிதியே குஜராத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியும் ஒதுக்குறாங்க. ரைட் ஃப்ரம் ஏடிஎம்கே கவர்மெண்ட், இபிஎஸ் ஆட்சியில இருந்து பேரிடர் நிதியை ஒதுக்கலன்னு போராடிட்டு இருக்க கட்சி எது? திமுக தான். என்னைக்காவது ஏடிஎம்கே வந்து சொல்லியிருக்கா? அவர் சும்மா தம்பிதுரை சொல்லுவார், எங்கள்னா ஒன்றிய அரசு கவனிக்கவே மாட்டேங்குது, யாரையுமே மாற்றான மனப்பான்மை, அதோட தான் நின்றுது. ஆனா இதை பார்லிமெண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னா டிஎம்கேவும் இந்த இந்தியா அலையன்ஸும் தான், இல்லையா? இது போன்று ஒரு பாஜகவை எதிர்க்கக்கூடிய, ஏன்னா பாஜகவுக்கு 2016 இருந்து இங்க 0 தான். அதிகபட்சமா இது வரையும் 4 எம்பி ஜெயிச்சிருப்பாங்களா? 3 எம்பியும் 4 எம்எல்ஏவும் இந்த 15 வருஷத்துல ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் பிஜேபியோட செல்வாக்கு தமிழ்நாட்டுல. அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய போர்ஸா இந்த இந்தியா அலையன்ஸ் இருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்லக்கூடிய முதலமைச்சரா இங்க இருக்காரு. எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடுன்ற பேர் வச்ச அண்ணாவை தான் கட்சி பேர்ல வச்சிருக்காரு. ஆனாலும் தமிழகம்ன்றத நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிருப்போம். எப்ப ஆர்.என். ரவி வந்து இதை தமிழகம்னு சொல்லணும்னு சொன்னாரோ, ஒரு வீம்புக்குன்னே நீ இனிமேல் எழுதுனா கூட தமிழ்நாடு தான் எழுதுவேன் அப்படின்றதான் இருக்கு. ஆரிய கடப்பாரியை கொண்டு திராவிடத்தை வீழ்த்தோம்னு சொல்லக்கூடியவர்கள் யாரும் இந்த கீழடி இஷ்யூவை பத்தி சொல்லவே இல்லையே, பேசவே இல்லையே. நாங்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வைத்திருப்போம் அப்படின்னு சொல்றவங்க வந்து மதவாதிகளுக்கு எதிராக பேசுறதே இல்லையே திருப்பரங்குன்ற இஷ்யூ இல்ல. அதாவது எப்படி அம்பேத்கரை பாஜக மிஸ்அப்ராப்ரேட் பண்ணதோ அது போன்ற புதுசா தொடர்ந்த கட்சிகள் எல்லாம் மிஸ்அப்ராப்ரேட் பண்ற முயற்சி பண்றாங்க, பெரியார அம்பேத்கரை எல்லாருமே. ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும். மீண்டும் இந்த ஆட்சி வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. வீதியாக எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்றாரு, இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? ஒரு பொய்யை சொல்றாரு. 200 ஸ்கூல் மூடிட்டோம்னாரு. பார்த்தா இங்க இன்னொரு 1800 ஸ்கூல் வந்து திறந்துருக்கோம்னாரு. ஆனா அந்த அம்மா அவங்களோட பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை இழுத்து மூடுறது யாருன்னா திமுக கிடையாது. 8000 சத்துணவு கூடங்களை மூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த சத்துணவு கூடங்களில் மிக அதிக பங்கு எம்ஜிஆரோடது, இல்லையா? சத்துணவு கூடத்தை வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக தான் அந்த அம்மாவே கட்சிக்குள்ள வராங்க. ஜெயலலிதா அதை மூடியவர் எடப்பாடி பழனிசாமி. காலை ஒரு சத்துணவு திட்டத்தில் பூண்டு வெங்காயம் கிடையாதுன்னு அறிவிச்சவர் எடப்பாடி பழனிசாமி. 8ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் பொது தேர்வு உண்டுன்னு சொல்லவர் எடப்பாடி பழனிசாமி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ட்வீட் போட்டு டெலிட் பண்ணி ஓடியவர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப இவருக்கு எதிராக இவர் திமுக தலைவருக்கு எதிர நிப்பாட்டுறதுக்கு அவர் இல்ல. ஆனா எதிரியே இல்லைன்ற ஒரு இது இல்ல. ஏன்னா சிஎம் அதை வந்து நல்லா உணர்ந்திருக்காரு. இப்ப எஸ்ஐஆர்ல வந்து டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு பீகார்ல வந்து அவனுக்கு சொன்னானுங்க. ஆனா இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதுல 66 லட்சம் பேர்
ஆப்சென்ட் ஷிஃப்டடுன்னு அதை வந்து போராடி சேர்க்கறதுக்கான வழியை பார்க்கிறார்கள். என்ன வேணா செய்யும். இப்போ ஒரு இந்த டாஸ்மார்க் இஷ்யூவே வந்து எல்லா எஃப்ஐஆரும் 41 எஃப்ஐஆர்ல 37 எஃப்ஐஆர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல போட்டது. 4 தான் திமுக ஆட்சி. 4 தான் திமுக ஆட்சியில். இப்ப அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். ஆனா இது போன்ற அலிகேஷன்ஸை தொடர்ந்து வந்து மீடியா மூலியமா எல்லாமே வைக்கும். இதை இவ்வளவு பெரிய எதிரி நமக்கு இருக்கான். எடப்பாடி பழனிசாமி மட்டும் எதிரி இல்லைன்றேன் நான். அதான் அதை எதிர்க்கக்கூடிய திராணி தெம்பு திமுக அரசிடம் இருப்பதால் அது வெற்றி பெறும். மக்களும் ஒரு ரேங்கா இதா வந்து கொடுப்பாங்க. உண்மைதான். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செல்லுமிடமெல்லாம் என்ன பேசுகிறாருன்னா, திமுக 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, 485 தான் நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் வந்து திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க அவங்க, ஆனால் வந்து இவ்வளோதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் விக்னேஷ் சொன்ன மாதிரி திமுகவுக்கான பிரச்சார வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இந்த திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற முதலமைச்சருடைய அறிவிப்பு 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறணுங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு அறிவிப்பு, இதுக்கான சாத்தியப்பாடுகள். இப்போ முதலமைச்சர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக தைரியமாக நாங்கள் வந்து ஜெயிப்போம், கண்டிப்பாக திருப்பி திராவிட மாடல் 2.0 தான் வரும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரேன், அந்த எக்ஸாமில் நான் சென்டம் வாங்குவேன், 100 out of 100 வாங்குவேன், நான் தைரியமாக சொல்கிறேன்னா நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காரு, தைரியமாக இருக்காரு முதலமைச்சர். அதே நேரத்தில் இப்போ எலெக்ஷனை சந்திக்கணும் 2 விஷயம். ஒன்று, நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்து நீங்கள் எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வரீங்க, இன்னொன்று உங்கள் கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த தொடர்ச்சியாக இந்த 4 வருஷத்தில் பார்த்தோம்னா நம்ம நிறைய புது யங் பீப்புள் வந்து கட்சிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓரணியல் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து கழகத் தலைவர் அவர்கள் எடுத்தப்ப கிட்டத்தட்ட 20 நாள்லேயே பார்த்தோம்னா 2 கோடி மக்கள் வந்து அதில் வந்து நம்மளோட கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ மக்கள் வந்து இந்த கட்சியை சார்ந்து இந்த ஈர்த்து வராங்க அப்படின்னா சும்மாலாம் வந்துட மாட்டாங்க, தொடர்ச்சியாக அவங்க பார்க்குறாங்க. அண்ணன் விக்னேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மக்களோட உரிமைகளுக்காக போராடுற ஒரே கட்சி வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறப்ப நம்ம ஒரு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் சூழ்நிலை இருக்கோன்னு பார்த்தோம்னா, அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து இல்லாமல் போகிறதுக்கு, ஜனநாயகம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த ஃபாசிஸ்ட் அந்த ஃபோர்ஸஸ் வந்து டெமோக்ரஸியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிற முதலமைச்சர் வந்து நம்மளோட முதலமைச்சர் மட்டும்தான். எல்லா வகையிலுமே அது வந்து இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து நமக்கு பார்த்தோம்னா நம்மளோட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வர ஷேர்ஸ் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா செஸ் சர்சார்ஜஸ் அதிகம் பண்ணி, ஏன்னா ஒரு இப்போ ஜிஎஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாக்ஸில் பார்த்தோம்னா டிவிசிபிள் பூல் நான் டிவிசிபிள் பூல்னு இருக்கு. ஸோ இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் வந்து திருப்பி மாநிலங்களுக்கு வர வேண்டிய கட்டாயம் கிடையாது, அவங்க யூனியன் கவர்மெண்ட்டே வச்சுப்பாங்க. அதனால இந்த செஸ்ஸையும் சர்சார்ஜையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ஸ்டேட்ஸுக்கு திருப்பி வரக்கூடிய அந்த டிவிசிபிள் பூலை வந்து கம்மி பண்ணிட்டே போறாங்க. இப்போ அந்த டிவிஷன்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 17 விழுக்காட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷேர் போகுது. அதே தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிஜேபி ரூல்ல வந்து 5.5% இருந்து இப்போ கம்மியாகி 4%க்கு வந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தேவையான அவங்களுக்கு நம்ம கட்டின பணம் நமக்கு திருப்பி வர மாட்டேங்குது, நம்ம குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு யார் குரல் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முதலமைச்சர் அவர்கள். இவங்க வந்து அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹிந்தியை திணிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. ஹிந்தியை திணிச்சு அந்த திணிப்புக்கும் எதிர்த்து சண்டை போட்டு, சரி நீ காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் மாநிலத்தோட காசுல வந்து நான் வந்து என் குழந்தைங்க வந்து படிக்கட்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக சண்டை போட்டுட்டு இருக்கிறதும் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கவர்னன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது, இப்ப நிறைய திட்டங்களை பத்தி பேசியிருக்கோம். ஒருத்தங்க வந்து மாற்றுத்திறனாளி பத்தி பேசினாங்க, இன்னொருத்தங்க திருநங்கைகளுக்கு பத்தி பேசினாங்க, மேம் வந்து இப்போ வந்து மகளிரை பத்தி பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸை பத்தி அவங்க பேசினாங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரமே பார்த்தோம்னா அனைவருக்குமான பொருளாதாரமா இருக்கு. இந்த பொருளாதாரத்துல வந்து யாரெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு மட்டும் சொல்றேன். இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்ம கொடுத்தோம். ஆரம்பத்துல 1,70,00,000 கிட்ட கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணி 1,33 மகளிருக்கு வந்து கொடுக்க போறோம். ஏதாவது ஒரு மாசமாவது மகளிருக்கு வந்து அந்த 1000 ரூபாய் போகாம இருந்துச்சா அப்படின்னா இல்ல. 15ஆம் தேதிக்கு வந்து அந்த ஒரு எஸ்எம்எஸ் டோன் தான் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிசையாக இருக்குது. ஆமா. ஸோ இப்போ அந்த எடப்பாடி அவர்கள் வந்து ஆரம்பத்தில் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதையும் நம்ம தப்புன்னு ப்ரூவ் பண்ணி தொடர்ச்சியாக ஒரு மாசம் கூட விடாம நம்ம டெய்லி ஒவ்வொரு மாசமும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து மற்ற மாநிலங்கள் வந்து இதை காப்பி பண்ணாங்க. பிஜேபி வந்து இந்தியா அளவில் வந்து இந்த வந்து ஃப்ரீ பி இலவசம் ரேவடி கல்ச்சர்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க எலெக்ஷன் சந்திக்க போகிற எல்லா மாநிலத்திலையும் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம், மகாராஷ்டிராலையும் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் மாசத்துல அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கொடுக்க முடியல அப்படின்னு.
இன்னொன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் மகளிரை வந்து அந்த திட்டத்துல இருந்து நீக்குனாங்க. 8 லட்சம் மகளிருக்கு வந்து 1500 இருந்து 500 ரூபா அப்படின்னு கம்மி பண்ணாங்க. இப்போ மகாராஷ்டிராவோட பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு பொருளாதாரத்தையும் கம்பேர் பண்ணலாம். மகாராஷ்டிரா நம்பர் 1ல இருக்கு. ஆனா நம்ம வந்து டாப் 3ல தமிழ்நாடு இருக்கு. நம்பர் 1ல இருக்க மகாராஷ்டிரானால மகளிருக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னா அது யாருக்கான பொருளாதாரம்? இப்போ குஜராத்ல இந்த மாதிரி திட்டமே கிடையாது. ஆனாலும் அந்த பொருளாதாரத்துல வந்து சிறந்ததா இருக்கு குஜராத் மாடல்னு பல வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருந்த ஒரு மாடல் அது. அப்ப இந்த மாதிரி மகாராஷ்டிரா குஜராத்ல யாருக்கான பொருளாதாரம் பார்த்தோம்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் 1 2 3ன்னு நம்ம கைவிட்டு என்ற அளவுக்கான கார்பரேட்ஸ்க்காக மட்டுமே ஒரு அரசாங்கம் செயல்படுது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இது சாமானியர்களான உருவான கட்சின்றனால சாமானியர்களுக்கான கட்சியாவே வந்து இது வந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ சுய உதவிக்குழு எடுத்துக்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல இந்தியாவில் இதை வந்து கொண்டு வராங்க சுய உதவிக்குழு. இப்போ வீட்டில் சும்மா இருக்க பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு குற்றுணர்ச்சி மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால இந்த வீட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையே, நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு வராங்க, நம்மளும் கொஞ்சம் வந்து சம்பாரிச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செலவு பண்ணலாம், குழந்தைங்களோட படிப்புக்கு செலவு பண்ணலாம், வீட்டில் ஏதாவது சேமிக்கலாம், நம்ம பொன் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து நகையை வாங்கி வைக்கலான்ற ஒரு மனப்பான்மை பெண்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தை சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து மகளிரையுமே அந்த இடத்துல வந்து ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆக்குறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சாத்தியமானது வந்து அந்த சுய உதவி குழுனால. இப்ப ரீசெண்டா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு இப்ப சென்னையில நடந்துச்சுல, அதுல வந்து இந்த சுய உதவி குழுல இருந்து ஒரு லேடி வந்து பேசுறாங்க. அவங்க சொன்ன விஷயம், இந்த சுய உதவி குழுல இருந்து வந்தேன், என் கூட வந்து ஒரு 4-5 லேடிஸ் தான் இருந்தாங்க, நாங்க ஆரம்பிச்சோம், நல்லா செயல்பட ஆரம்பிச்சிட்டோம், நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கவர்மெண்ட்ஸ்ல போகணும்னு ஆசை வந்துச்சு. அதனால நான் வந்து கவுன்சிலராக மாறேன், கவுன்சிலர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணேன். அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேவை, அந்த மக்களை போய் சந்திக்கிறது. அந்த இடத்துல கவுன்சிலர் இல்லை, அப்போ அதிமுக பேரில் அந்த இடத்துல கவுன்சிலர் அந்த டைமில் கவுன்சிலர்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து மக்களை போய் சந்திச்சேன், என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அதையும் நான் ஜெயிச்சேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு டிரான்சிஷனை பாருங்க, குடும்ப தலைவியாக இருக்க ஒரு லேடி சுய உதவி குழுக்கான தலைவியாக மாறுறாங்க, அவங்க வந்து அடுத்து வந்து கவுன்சிலராக மாறுறாங்க. அப்போ ஒரு தலைமை பண்பை இயற்கையா கத்துக்கிறாங்க. அதான். ஸோ அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, பெண்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்பவுமே வந்து எக்ஸ்போஷர் அப்படின்றது பெண்களுக்கு வந்து ஆண்களை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த சுய உதவி குழு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கிடையாது, பெண்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன, லீடர்ஷிப்கான அந்த எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, அதை வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இந்த சுய உதவி குழுக்கு. அதே மாதிரி இப்போ புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கலாமே. இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். எனக்கு வருஷத்துக்கு என்னோட ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா 13,000 ரூபா வரும். இப்போ புதுமை பெண் திட்டம் வந்து அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிற பெண்கள் வந்து இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸையுமே வந்து கவர்மெண்ட்டே கிடையாது. எப்படின்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 12,000 ரூபா வரப்ப அந்த ஃபீஸுமே அவங்களுக்கு வந்து அந்த சுமை கிடையாது. அப்போ இப்போ 13,000 ரூபா கட்ட முடியாமையும் நிறையா குழந்தைங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கப்பாங்களே, அவங்களுக்குமே அந்த ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்குல்ல, அந்த தடையை வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து உடைக்குது. அப்போ தொடர்ச்சியாக பெண்களுக்கு, லேடிஸ்க்கு, அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது தோழர் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தடைகள், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்மளோட குடும்பத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. அப்படி எடுத்துட்டு போற அந்த ஆஸ்பிரேஷன்ஸுக்கு, அந்த கனவுகளுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு பார்த்து அதை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்குது இந்த அரசாங்கம். அப்ப ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஒரு பயனாளின்ற வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி மக்களுக்கு நீங்க வந்து மக்களுக்கு இது தெரியுமா அப்படின்ற கேள்வியை வந்து நீங்க எழுப்புனீங்க. நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து படிக்கிறோம், நியூஸ் பாக்குறோம், ஆய்வு பண்றோம். எனக்கு என்னன்னா ஒரு எக்கோ சேம்பர்ல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து, அதனாலதான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா, மக்கள் மத்தியில எப்படி இருக்குது அப்படி? 24 ரிசல்ட் என்னவா இருந்தது? நல்ல ரிசல்ட் தான். 40 இந்த ரிசல்ட் வந்து கன்சாலிடேட்டட் ரிசல்ட்டா இருக்கும். இத்தனை தலைவர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா எலெக்ஷன்ஸும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த எல்லா எலெக்ஷன்ஸோட கன்சாலிடேட்டட் ரிசல்ட்டா தான் நம்மளோட வர எலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மக்கள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அவேரா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரியுது. அவங்களுக்கு தெரியுது யாருக்கான திட்டங்களா இது வந்து வருது அப்படின்றது மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது. வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதை பத்தி யாரும் பேசாதனால நான் சொல்றேன். ஒரு பொண்ணு பேசினாங்க, அதே வெல்லும் தமிழ் பெண்கள்ல தான். அந்த பொண்ணு வந்து டிப்ளமா முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கால் வருது. கால் வந்துட்டு அவங்கள வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க அங்க ஒரு ஃபேக்டரி வருது, இங்க வந்து வேலைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. டெக்னீஷியனா உள்ள எடுக்கிறாங்க அந்த பொண்ணை.
சரி அந்த பொண்ணோட நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்றாலும் இமீடியட்டாக மலேசியாவுக்கு நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு வாங்கன்னு அந்த மலேசியாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு வந்து குடியாத்தம்ல இருந்த பொண்ணு. அங்கே வந்து மலேசியாவுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக அனுப்பிச்சிருவாங்களான்னா அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணும் போயிடுது. 3 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே திருப்பி யூஎஸ்க்கு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. அதே பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குதுன்றனால டெக்னீஷியன்லேருந்து சூப்பர்வைசராக மாறுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து டிப்ளமா தானே முடிச்சிருந்து. இப்போ அதே கம்பெனியில் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து டிகிரி படிக்கிறதுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படியா மாறுது? அந்த பொண்ணு சொன்ன போது விஷயம் என்னன்னா, டெக்னீஷியனாக இருந்த நான் வந்து இன்னைக்கு சூப்பர்வைசராக மாறி இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இந்த மாதிரி அத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்பு கொடுக்குறது. எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும், எல்லாருனாலையும் முடியும் அப்படின்ற திறனும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை யார் உருவாக்கி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மாடல் அரசு. அதனால தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து இப்போ வந்து நம்ம படித்தோம். இப்போ அதிமுக பீரியட்ல பார்த்தோம்னா நம்ம வந்து மாணவர்கள் படிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஹைதராபாத், பெங்களூர் அப்படி மகாராஷ்டிரா அப்படின்ட்டு நம்ம வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண எந்த விதமான எம்ஓயு சைன் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா எந்த விதமான எம்ஓயுஸுமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகி அது இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறவே கிடையாது. ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு எம்ஓயுமே இங்க வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 80% எம்ஓயு வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப அவங்க வந்து எந்த விதமான வேலை வாய்ப்புகளுமே உருவாக்கல அப்படின்ற சூழ்நிலையில நம்மளோட இளைஞர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு போக வேண்டியதா ஒரு கட்டாயமா இருந்துச்சு. அப்ப பார்த்தோம்னா பெண்களை வந்து அவ்வளவு ஈஸியா ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வேலைக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து வெளி மாநிலத்துக்குள்ள கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருந்தனால இப்ப அத்தனை வேலைகள், அதுவும் இப்ப நம்ம எப்படி பார்த்தோம்னா சென்னையில மட்டுமோ இல்ல கோயம்புத்தூர்ல மட்டும்தான் வேலைகள் வருதா? இல்ல, எல்லா மாவட்டங்களையும் வருது. நம்ம தலைவர் அவர் சொல்றாருல எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ற மாதிரி எல்லா மாவட்டங்களையும் இப்ப வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி விஷயங்கள். ஆமா, இப்ப அதே மாதிரி இப்ப வந்து திருச்சியில தான் வந்து ஜபிள் அப்படின்ற ஒரு கம்பெனி வருது. அதே மாதிரி வந்து ஹொசூர்ல வந்து டாடா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. நான் லெதர் ஃபுட்வேர் வந்து அரியலூர் அந்த மாதிரியான ஏரியாஸ் பெரம்பூர்ல வருது. அப்ப அங்க படிச்ச மாணவர்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைகளுக்கு அங்கேயே போகலாம். அதே மாதிரி மகளிர்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து மகளிருக்கான உரிமைகளை வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்ப அங்கேயுமே வந்து மகளிருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இந்த எக்கானமிக்கு யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா வீட்டு எக்கானமிக்கு மட்டும் கிடையாது, மாநிலத்தோட எக்கானமிக்குமே வந்து மகளிர்கள் வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதனால வெல்லும் தமிழ் பெண்கள்ல வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசோட இந்த திட்டங்களோட பயனாளிகள் மட்டும் கிடையாது, நீங்க வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸும் நம்மளோட முதலமைச்சர் சொல்றதுக்கான காரணம் ஏன்னா இது நடந்துகிட்டு இருக்கு, நடக்க வச்சிட்டு இருக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் அவர்கள். அப்ப எல்லாரையுமே நம்ம வந்து எக்கானமிக்குள்ள கொண்டு வரோம், எல்லாரோட வளர்ச்சியும் நம்ம உறுதி செய்யறோம் அப்படின்றப்ப அதனாலதான் தைரியமா அவர்கள் சொல்றது வந்து கண்டிப்பா நம்ம வந்து அடுத்ததுமே வந்து திராவிட மாடல் அரசு 2.0 தான் வரும் அப்படின்றத, அந்த தைரியத்தை தான் நம்ம சொல்றதை நான் பார்க்க முடியும். இந்த ஆண்டினுடைய முதல் அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் ஏன் வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி சாத்தியமா என்பது குறித்தான ஒரு விவாதத்தில் நம்ம பங்கேற்றோம். அனைவருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.